ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டிற்கும் மாற்று என்ற ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு மக்கள் நல கூட்டியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என இந்த 4 கட்சிகளும் இடம்பெற்ற மக்கள் நல கூட்டியக்கம் வெவ்வேறு போராட்டங்களையும் வெவ்வேறு நிகழ்வுகளையும் நடத்தியிருந்தது. இந்த நிலையில அடுத்த கட்டத்தை முடிவு செய்வதற்கான கூட்டத்தை திருவாரூரில் இன்று ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக அதிரடியாகவும் மனிதநேய மக்கள் கட்சி இந்த கூட்டியக்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியிருக்கிறது. ஒரு இஷ்யூ பேஸ்டா போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகளை அணுகுவது என்ற அடிப்படையில் நாங்கள் சேர்ந்தோமே தவிர இது ஒரு தேர்தல் கூட்டணியாக நாங்கள் பார்க்கவில்லை என்பது மனிதநேய மக்கள் கட்சியுடைய பார்வை. அதிரடியாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த கூட்டியக்கத்திலிருந்து வெளியேறி இருக்கிறது. இந்த கூட்டியக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இது வலுவாக இருக்கிறது என்றும் இந்த ஒரு அணி ஒரு நல்ல மாற்றாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆரம்பத்திலேயே ஆட்டம் காண்கின்றதா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்குமா? சமாளித்து ஒரு வலுவான மாற்றாக அமையுமா இந்த கூட்டியக்கம்? அல்ல ஒரு காணல் நீராக போகுமா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தர கேட்போம். தமிழகத்தில் தேர்தல் நேரம் என்றாலே முதலிலே எழக்கூடிய கோஷம் என்பது 3வது அணிதான். கடந்த கால தேர்தல் வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது 3வது அணி என்பது தமிழகத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. கூட்டங்கள் நடைபெறும், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். ஆனால் அந்த 3வது அணி என்பது ஆரம்பத்திலேயே கலைந்து போய்விடும். ஒரு சில தேர்தல்களில் 3வது அணி போட்டியிட்டு படுதோல்விகளை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காந்திய மக்கள் இயக்கம், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என 6 அமைப்புகள் இந்த இயக்கத்தை தொடங்கி சில கூட்டங்கள் நடைபெற்ற பிறகு இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுவதாக காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழறிவுமணியன் அறிவித்தார். அதற்கு அவர் கூறிய காரணம், இந்த இயக்கம் தேர்தலை முன்னிறுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜவஹருல்லா இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறார். அவர் சொன்ன காரணம் 3வது அணி என்பது தமிழகத்தில் சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில்தான் இன்று திருவாரூரில் இந்த இயக்கத்தினுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வைகோ, திருமாவளவன், முத்தரசன், ராமகிருஷ்ணன் என 4 தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் இந்த இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பாளராக வைகோ அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து அடுத்த கூட்டம் 23ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பங்கேற்பாரா மாட்டாரா என்ற குழப்பமும் நிலவி வந்தது. தேர்தல் நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து டெல்லி தலைமையகம்தான் முடிவு செய்யும் என்று கூறப்படுகிறது. ஆக இந்த இயக்கம் ஆரம்பத்திலேயே ஆட்டம் கண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த இயக்கம் தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒரு மாற்று சக்தியாக விளங்கப் போகிறதா அல்லது தேர்தல் நேர காணல் நீரா? ஒரு புதிய அணியாக, ஒரு வலுவான அணியாக மாறுமா? அல்ல தொடக்க பிரச்சனைகள் தொடர்ந்து மேலும் பிரச்சனைகள் நீடிக்குமா? அதையெல்லாம் சமாளிக்குமா? பல கேள்விகள் இந்த மக்கள் நல கூட்டியக்கம் சார்ந்து எழுந்திருக்கின்றன. மக்கள் நல கூட்டியக்கம் மாற்று சக்தியா, காணல் நீரா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு அவர்கள் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு அந்தரிதாஸ் அவர்களுக்கு தான். அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பற்றி இன்று மக்கள் நல கூட்டு இயக்கம் விவாதித்திருக்கிறது. செயல் திட்டம் உருவாக்குறதுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கான அமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல் ரைட். பட் ஆனா 6 பேரா இந்த ஒரு கூட்டு இயக்கம் தொடக்கத்திலிருந்து 6லேருந்து 5ஆ குறைஞ்சு 5 இப்ப 4ஆ நிக்குது. இன்னமும் சொல்றீங்களா இது ஒரு வலுவான அணி, ஒரு வலுவான அமைப்பு? நிச்சயமாக வலுவான அமைப்பு. முகவரை சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். இது 3வது அணி அல்ல, இது மாற்று அணி. இன்னொன்று,
ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது முகவேரில் சொன்னீங்க. ஆட்டம் ஆட இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். தோல்வி வெற்றி என்பது வீரர்களுக்கு அழகு, சகஜம்தான், சகஜமான ஒன்று. ஆனால் தோல்வி தன்னுடைய அணி தோல்வியுற்றாலும் கூட மெஸ்ஸி என்கின்ற ஆட்டக்காரனுடைய கால்களையே நூற்றுக்கணக்கான ஊடக கேமராக்களும் கோடிக்கணக்கான கண்களும் பார்த்துக் கொண்டிருந்தன. அதை போன்ற ஒரு அரசியல் காட்சி இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே எடுத்த எடுப்பிலே 2 மாத காலமாக இன்றைக்கு மக்கள் நல கூட்டு இயக்கம் பல ஊடகங்களை விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆட்டம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்ட போது கூட நிறைய விவாதிக்கப்பட்டது. ஆனா கடைசியில் அதனது பலன் என்னவா இருந்தது? தமிழ்நாட்டில் 2014 தேர்தலில் அதிகமாக விவாதிக்கப்பட்ட அணி தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனா அது மூன்றாவது அணி விளங்காத அணி என்ற நிலைமை போய் 75 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பது அது நம்பிக்கையினுடைய முகட்டுக்கு வந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆக அந்த வகையிலே இவர் சொன்னார்கள், அது திருமாவர்கள் போவாரால் கூட்டணி ஆட்சி என்கின்ற பிள்ளையார் சுழி போட்டதே மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் தான். ஜவாஹிருல்லா இன்று எங்கே இருக்கட்டும், அவர் இருக்கிறாரு. இன்னும் 7 மாதம் இருக்குது. யார் நிறைய கட்சிகள் இன்னும் வர இருக்கிறது. நிறைய அதிர்ச்சி வைத்தியங்கள் காத்திருக்கிறது. ஊடகங்கள் ஒன்றே தெளிவாக இருக்கிறது. நீங்கள் ஒன்று ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை ஒரு அக்கறையோடு தான் நீங்கள் சொல்கிறீர்கள். அதை நான் மறுக்கவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாவம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் சொன்னால் இந்த கட்சியோடு இந்த பெரிய கட்சியோடும் அந்த பெரிய கட்சியோடும் போக வேண்டும் என்று நீங்களே அணி சேர்க்கிறீர்களோ என்றோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்களை பொறுத்தவரை வெற்றி என்பது பதவியை பிடிப்பதிலே அல்ல, தொடர்ந்து பயணத்தை நடத்துவதில்லை. அதனால்தான் அதிலே துல்லியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார்கள், தேர்தலுக்காக மட்டும் வடிவமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக கூட்டணி ஆட்சியை பலர் ஒத்துக்கொள்ளாத சமயத்திலே பலர் விரும்பல். நான் இன்னமும் சொல்கிறேன், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்றை யாருமே நம்மை தவிர யாரும் வரக்கூடாது என்கின்ற நிலைமையிலே அவர்கள் என்ற பேர் ஒரு ஹிடன் எஜெண்டாவில் இருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகத்தையும் நான் கிளப்புகிறேன். காரணம் ஒன்று சொல்றேன், அதுக்கு அடிப்படையான காரணம் சொல்றேன். அதாவது திமுக ஆட்சியிலே மிட்டாஸ் பிராந்தியினுடைய பங்குதாரராக இருக்கின்ற அந்த சசிகலாவுடைய பிராண்ட் திமுக ஆட்சியில் 2200 கோடி ரூபாய்க்கு விட்டது. இன்றைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த டிஸ்டிலரிஸ் எல்லாம் பேன் செய்யப்படாத ஒரு சூழ்நிலை. 2010 நாங்கள் திட்டமிடப்பட்டு முட்டு சந்தையில் விடப்பட்ட காரணம் இவர்கள் விளங்கிவிடக்கூடாது, மேலே விடக்கூடாது, நிற்கக்கூடாது, நிலைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அது 6 மாதத்தில் இருந்த உள்ளாட்சி தேர்தலிலே தேமுதிக இடதுசாரிகள் கடைசி நேரத்தில் ஒன்று நீ இருக்க வேண்டும், இல்லை நான் இருக்க வேண்டும், மூன்றாவது அணியோ மாற்றையோ வரவிடக்கூடாது. அந்த ஒரு தேடல் மக்கள் ஒரு பகுதியினர் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவல்ல பிரச்சனை. அதற்கான நம்பிக்கை நீங்க யார் யாரோடலாம் இந்த ஒரு கூட்டியக்கத்திலே பணியாற்றி இருக்கிறீங்களோ அவங்களே அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. திரு ஜவாஹிருல்லா நாங்க பஞ்ச பாண்டவர்கள் சொல்லிட்டு அவருடைய கருத்தையும் சேர்த்து சொன்னீங்க. அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, 3வது அணி 4வது அணி எல்லாம் சாத்தியம் இல்ல, ஏஜென்ட கூட நிறுத்த முடியாதுன்னு யார் சொல்றார்? நேற்று வரைக்கும் முன்தினம் வரைக்கும் உங்களோட கரம் கோர்த்து இதே அணியில உங்களுடைய சமநோக்கத்துக்காக போராடி வந்த ஜவாஹிருல்லா சொல்கிறார். இந்த அணி இந்த நிலையில கரை சேராதுங்கிறது திரு தமிழறிமணியன் இதே மக்கள் கூட்டு இயக்கத்தில் பணியாற்றிய உங்கள் நலன் விரும்பி தமிழறிமணியன் கூறுவது. உங்களுடைய விமர்சகர்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊடகங்கள் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இதே அணியில் இருந்தவர்கள் அவர்கள் விலகி சென்று இதை சொல்லும் பொழுது should we not take that serious? அது முடியாததை முடியும் என்று சொல்பவன் தான் சாதனையாளனாக இருக்க முடியும். நாங்க 96லேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் ஜனதாதளம் கட்சியோடும் கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தோடு அந்த தேர்தலில் நின்று 8.33% நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு தமிழறிமணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒருவர் தவறை விமர்சனம் செய்து விட்டார் என்கின்ற ஒரு மனக்கசப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் அவர் ஒதுங்கி இருக்கிறார். தவிர அவருக்கு இதுவரையிலும் பேசிய அந்த பிரச்சாரத்தை அந்த கொள்கை முழக்கத்தை பார்த்தால் நிச்சயமாக எங்கள் அணியை தவிர வேறு பலம் ரீதியா சொல்றாரு. இது சோபிக்க முடியுமா? கரை சேர யாருமே இல்லாதப்ப மதிமுக அவர் உயர்த்தி பேசினார் என்றால் இப்போது 4 பேர் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரும். அவருக்கு நம்பிக்கை எப்பொழுது இருக்கிறது? 5 பேர் இருக்கும்போது 5 பேர் போராது. இப்ப 5 4 ஆயிடுச்சு. 6 இருந்தது, 6 5 ஆச்சு, 6 4 6 இருந்து ஒரு 4 நிக்குதே. தன்னை தவிர வேறு எந்த கூட்டணியும் தேவையில்லை என்று ஒரு ஆணவத்தை உச்சாணிக்கும்படி அதிமுக இருக்கிறார். நுனிக்கொம்பர் ஏறினால் அக்ரந்திக்கின் அதே உயிர்த்தி ஆகிடும் என்று சொன்னாங்க. அந்த ஆணவத்தில் அது அழிஞ்சிடும். திமுகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் நாம் பெரிய கட்சி, இவர்களாம் சிறிய கட்சி என்கின்ற அந்த நினைப்பிலே வள்ளுவன் இன்னும் சொல்லியிருக்கிறான், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறேன்.
உருவத்திலே பெரிய யானை கூட சில நேரங்களிலே புலி வந்து மிரட்டி விடும் என்று சொல்வாங்க. அந்த மிரட்டலை இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஜனநாயக கூட்டணி ஆரம்பித்திருக்கிறது. ரவீந்திரன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புறேன். இல்ல இவங்களுடைய பேசிக் பிளான்கே இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றுக்கான தேடல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று அந்த ஒரு எமர்ஜென்சி பெரிய அளவுக்கு இருந்தது இல்ல. அதை இந்த ஒரு அணியால கேபிட்டலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை பெற்றுக்கொண்டு சோபிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல அவங்க திமுக அண்ணா திமுகவால பெற்ற காயங்களுக்கு மருந்து போடுறாங்க. 4 பேருமே திமுக அண்ணா திமுகவால காயங்களை அடைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம மதிமுக எடுத்துக்கிட்டோம்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் 35 இடங்களை வந்து மதிமுகவுக்கு அதிமுகவில் கொடுத்தாங்க. அதே மதிமுகவுக்கு 5 வருடம் கழித்து 12 இடங்கள் தான் தர முடியும்னு மதிமுகவை காயப்படுத்தியது அதிமுக. கம்யூனிஸ்டுகளை அடுத்தபடியா எடுத்துக்கிட்டோம்னா 2009 மக்களவை தேர்தலில் திமுக கழகம் ஆட்சியில் இருந்தது. ஜெயலலிதா அவுட் ஆஃப் பவர்ல இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பலகீனமா இருந்த நிலைமையில தேவைப்பட்டது. அப்ப 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் 3 6 இடங்களை கொடுத்தாங்க. அதே கம்யூனிஸ்டுகளுக்கு 2014 அதிகார பலத்தோட ஜெயலலிதா இருக்கும்போது 1 இடங்கள் தான், ஆளுக்கு ஒரு இடங்கள் தான் தர முடியும்னு முடிவெடுத்து அறிவிச்சாங்க. ஆக இந்த 3 கட்சிகளும் அதிமுகவால் காயப்பட்டிருக்கிறது. இந்த கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சனை இல்லையே. நிச்சயமா விடுதலை சிறுத்தைகளுக்கும் முழுமையாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கும் ஓரளவு அந்த பிரச்சனை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இதே 2009ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அவர்கள் கேட்ட 2 இடங்களை திமுக கொடுத்தது. சிதம்பரத்தையும் விழுப்புரத்தையும் கொடுத்தது. சிதம்பரத்தில் பெரிய வெற்றி பெற்றார்கள், விழுப்புரத்தில் கொஞ்சம் வாக்குகளில் தோல்வியடைந்தார்கள். ஆனால் 2014 மக்களவை என்று வரும்போது அதே 2 இடம் கிடைச்சது. 2 இடங்கள் கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல வந்து காங்கிரஸ் கூட்டணி 16 சீட்டு போட்டிட்ட காங்கிரஸே இல்ல. அப்படி இருக்கும்போது கணக்குப்படி பார்த்தா 3 சீட்டு கொடுக்கணும். ஆனா அவங்க அலாட் பண்ணது 1 சீட்டு தான். 1 சீட்டு அலாட் பண்ண பிறகு தெருவில் திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்பாவியை எரித்த பிறகு 2வது வீரமணி, சுபவீர பாண்டியன் போன்றவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி 2வது சீட்டு கொடுத்தாங்க. அதாவது என்ன பொசிஷன்னா திமுக வந்து 35 தொகுதிகளில் போட்டியிடும் போதே விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஒதுக்கியது 1 இடம் தான். திரும்ப பிரச்சனை வந்த பிறகு 34 ஆக்கிக்கிட்டு 2 கொடுத்தாங்க. ஆக அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த காயப்பட்ட திராவிட கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி போறவர்கள் திராவிட கட்சிகளால் காயப்பட்டு இப்பொழுது காயத்துக்கு மருந்து தேடும் அளவுக்கு 4 பேரும் ஒன்றாக நிற்கிறாங்க. குறைவா இருப்பதனால ஜவஹர்லா வெளியேறிட்டாங்க. ஜவஹர்லா காயப்படல. ஜவஹர்லா முத அணி சேரும் போது 3 சீட்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க. 2 சீட்டு அதுல வெற்றி பெற்றாரு. அடுத்தால திமுக அவங்களுக்கு வந்து மயிலாடுதுறை மக்களவை தேர்தல் தொகுதி கொடுத்தாங்க. அணி பெருசாக அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸ்டேட்மெண்ட்டும் கூர்ந்து கவனிக்கணும். திமுக அதிமுக 2 கூட்டணியிலும் இருந்திருக்கும். அதிமுக கூட்டணியில நாங்க இன்னும் சிறப்பா நடத்தப்பட்டோம். என்ன டைரக்ஷன்ல ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தவர் மற்ற தோழர்களுக்கும் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகம் அவங்க நினைக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இடர்பாடு என்னன்னா அதிமுக ஒருவேளை பாஜக கூட அணி சேர்ந்தா அப்ப திமுக கூட்டணி அதையும் அவர் வெளிப்படுத்துறாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து இந்த அணியில் இருப்பவங்க, அங்கமா இருப்பவங்க திமுக அதிமுகவால அதிகம் காயம் பட்டவர்கள் வெளிப்பாடுதான் பார்வையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு கூட்டியக்கத்தை கண்டு திமுக அஞ்சுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டப்படுகிறது. How do you look at this? இந்த குற்றச்சாட்டு யார் எழுப்புறாங்க? ஏதாவது அரசியல் கட்சி எழுப்புறீங்களா? எதனால் எழுப்பப்படுது, எதனால் அந்த சந்தேகம் வருது அப்படின்னா இந்த ஒரு கூட்டியக்கத்தை வைகோ முன்னெடுக்க திமுக சேரக்கூடிய மதிமுக நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை கூடுது. அதாவது நீங்க இந்த கூட்டு இயக்கத்தை பத்தி நான் பின்னாடி சொல்ல வரேன். முதல்ல இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து ஒரு பாதிப்பையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறா நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களா? இது எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இது வெளிப்படுத்த வாதத்துக்காக கூட வச்சுக்கேன். அப்படி அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனோ ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்கோ ஒரு பைலாட்டரல் ஒரு ஆர்குமெண்டோ வந்தா அது பேசிக்கலி அது வந்து அடிப்படையற்றதான் நான் சொல்லுவேன். நான் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நான் ஒரு கருத்தை பதிய வைக்கிறது விரும்புவது என்னன்னா, இப்போ இந்த மக்கள் கூட்டு இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? அவங்க வந்து மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்குகள், மக்களுக்கு எதிராக நடைபெற செயல்பாடுகள் எல்லாம் வந்து இதை வந்து ஒன்னா நின்று ஒரு போராட்டம் எதிர்க்கணும், அந்த குரல்களை வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு என்ன செய்யுது?
இன்னைக்கு ஆளுகிற அரசாங்கம் செய்கிற தவறுகளை, மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இன்னல்களை எல்லாம் அவங்களும் போராட்டம் அல்லது எங்களுடைய பாணியில நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தலைப்புக்கு நான் வரல, ஏன்னா அது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அது வலுவான இயக்கமா அல்லது காணல் நீராண்டெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, அதுக்கான நான் போக வரல. ஆனால் அவருடைய சிந்தனையும் இதுதான், எங்களுடைய சிந்தனையும் இதுதான். ஆனால் அவர்கள் இருந்து போராடுகிற தளம் வேறு, இடம் வேறு, நாங்கள் இருக்கிற இடம் வேறு, எங்களுடைய போராட்டம் யுக்திகள் வேறாக இருக்கலாம். நாளை இதே ஒத்த சிந்தனைகளின் போது இவரெல்லாம் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றாதவர்கள் அல்லவர்கள் கிடையாது. ஆக காலம் இன்னும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் சிந்தனையாளர்கள் தான் அவங்க அந்த இடத்துல இருந்து போராட்டம் இல்லாம அங்கிருந்து பொருளாளர், முக்கிய பொறுப்பாளர் வேற. நீங்க அந்த கூட்டு இயக்கத்தை பத்தி பேசுறதா இருந்தா நான் கூட்டு இயக்கத்தை பத்தி சொல்றேன். இல்ல அந்த கூட்டு இயக்கத்துக்கு அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியை பத்தி பேசுறதா அது கட்சி மதிமுக கூட்டு இயக்கத்தை அவங்க முன்னெடுக்க இங்க இருந்து சேரக்கூடிய எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகுது. கூட்டு இயக்கத்தை அறிவிச்சு நாங்க திமுகவுக்கும் மாற்று அப்படின்னு என்னைக்கு பகிரங்கமா வைக்க அறிவிக்கிறாரோ இல்ல அவருடைய மாநாட்டில் அறிவிக்கிறாரோ அதற்கு பிறகு அங்கே நீங்க வருவது, அவர்களை நீங்க மகிழ்ச்சியா வரவேற்பது, அதுவும் ஒரு ஸ்டேஞ்ச் கோயின்சிடன்ஸ் சொல்ல முடியாது, எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சோ இந்த ஒரு அப்சர்வேஷன், இந்த ஒரு எண்ணம் இயல்பா என்ன தோணும்? இல்ல நீங்க சொல்றது அதாவது இருவேறு நிகழ்வுங்க ஹரி சார். அதாவது கூட்டு இயக்கத்தினுடைய பணிகள் செயல்பாடுகள்ன்றது ஒரு பக்கம், அது அரசாங்கத்தை எதிர்க்கணும்ன்ற ஒரு உண்மையான எண்ணங்கள், அதே சமயத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்க்கணும்ன்ற எண்ணம் போது திமுகவும் இதுதான் இருக்கு. தேர்தல் இப்போ ஒரு போராட்டத்துக்காக ஒன்னா உருவாக்கப்பட்டது, ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் வருகிற பொழுது, இன்றைக்கே சில மாற்றங்கள் வருகிற போது, இன்னும் தேர்தல் நெருங்க நிச்சயமாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியது. அது வேறு தளம். நான் என்ன சொன்ன, ஒரு காலகட்டத்தில் நாட்டினுடைய மக்களுடைய நலன் பெரியது, அதுதான் முக்கியத்துவம் என்ற போது தலைவர்கள் அந்த கருத்துக்களுக்கு முடிவெடுத்து வருவார்கள். அது தவறு இல்லை என்று நாம் குறிப்பிட முடியாது. அவங்க அது வேற பிரகடனம் பண்ணிட்டாங்க. திமுகவோட கூட்டணி கிடையாது, இன்னும் காலம் இருக்கு. நீங்க காலம் இருக்குன்னா இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இங்க ரெண்டு பேருக்கு மாற்று நாங்க சொல்லும் பொழுது இன்னும் நேரம் இருக்கு. நீங்க அவங்களுடைய டெசிஷன், அதுல எனக்கு என்ன கருத்து இருக்கு, அது அவங்களுடைய டெசிஷன். அவங்க டெசிஷன் நீங்க எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த முடிவு எடுத்த பிறகு சில நகர்வுகள் வருது அப்படிங்கும்போது, அந்த ஒரு கூட்டு இயக்கமா அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு சில நிகழ்வுகள் நடக்கும் போது 1+1 சேர்த்து பார்க்க வேண்டியது. அந்த நிகழ்வுகள் போது அந்த கூட்டு இயக்கத்துல ஒரு இயக்கம் தான். நீங்க வெளிப்படையா சொல்றீங்க, மதிமுகவில் இருந்து சில நிர்வாகிகள் அங்கிருந்து வெளியே இருந்து திமுக, இதையெல்லாம் அவர்களுடைய விருப்பங்கள். ஒரு கட்சியில் அவர்கள் பங்களித்து பணியாற்றினார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன கஷ்டங்களோ அல்ல கருத்து வேறுபாடுகளோ கொள்கை முரண்பாடுகளோ பிறகு அவர்களுக்கு எங்க அது சரியாக இருக்கும் என்று யோசித்து அவர்கள் வருகிறார்கள். ஆக எதுவும் அதையும் ஒன்றாக முடித்து போட முடியாது. ஆக கூட்டு இயக்கத்தினுடைய செயல்பாடு என்பது வேறு, அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வெளிவந்து திமுகவில் சேருவது என்பது வேறு. அங்கே போகின்ற நிர்வாகிகள் சரியாக இருக்கிறார்களா என்றது நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அது உங்க கருத்து. முதல்ல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது கலைஞருடைய மூத்த மகன் மூகாமுத்து அவர்கள் 5 லட்சத்தை வாங்கி கொண்டு அவர் பேச்சாளராக அறிவிக்கப்பட்டது. ஆவடிக்கு பக்கத்தில் திருமலாயிலே ஒரு பொதுக்கூட்டம். பக்கத்தில் ஒரு நிமிஷம் நான் கேட்டேன், வெளிப்படையா போனாரா இல்லையா? கோபாலசாமிக்கும் ஜெயலலிதாவும் இப்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ அதான் விஷயம். பெட்டி வாங்கிட்டு நீங்க சொன்னீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னா, ஒரு தேர்தல் நடந்தது, கடலாடியில காளிமுத்து ஜெயிச்சாரு, துறைமுகத்தில் கலைஞர் ஜெயிச்சாரு. அப்ப சொன்னாரு, தம்பி நீ கடலாடி வா, நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மூகாமுத்து அந்த பொதுக்கூட்டத்தில் மென்ஷன் பண்ணி சொன்னாரு, சொந்த முத்துவை காப்பாற்ற முடியாதவர் வந்த முத்துவை காப்பாற்ற போகிறார் சொன்னாரு. போனவங்களுக்கு எல்லாம் அதுதான் நான் சொல்கின்ற பதில். 10,000 ரூபாய் போனாரு, உங்களுக்கு வைத்திருக்கிறார் கேட்க விரும்புவது இன்னும் கூட பல கட்டங்கள் எழக்கூடிய சந்தேகம். நீங்களே கூட இது ஒரு கூட்டியக்கம், ஒரு அணியாக நாங்க பிரகடனப்படுத்துறோம் அப்படிங்கிற போன்ற அறிவிப்பு வந்த பிறகும் கூட இது இன்னும் அணியா மாறல அப்படிங்கிற மாதிரியான கருத்து உங்களை போன்றோரால் பல தளங்கள்ல சொல்லப்பட்டது. திரு ஆலு ஷானவாஸ் இதே அரங்கத்துல சொன்னார், இன்னும் அணியா மாறல, இன்னும் தேர்தல் ஒரு கூட்டணியா மாறல அப்படின்னு. இப்போ இன்னமும் கூட பல செக்ஷன்ஸால எழுப்பக்கூடிய சந்தேகம், இறுதி வரைக்கும் தேர்தல் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இதே அமைப்புல இதே கூட்டணியில நீடிக்கும் அப்படின்னு அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமா?
இது எப்படின்னா இது இப்ப நேற்றைக்கு வந்து ஒரு வதந்திய படைப்பிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். 1999 விடுதலை சிறுத்தைகள் போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கோட்பாடு. எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், இதுதான் எங்களுடைய அந்த முழக்கமே. அதுதான் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சி, இந்த 2 கோட்பாட்டை தமிழகத்துல வந்து பகிரங்கமா கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வந்து ஒரு கோட்பாட்டு அளவுல நம்ம விதைத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். இன்னைக்கு பாருங்க 6 மாதமா இன்னைக்கு தமிழகத்துல இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான இது வந்து எல்லாருமே ஈவிகே இளங்கோவன்ல எல்லாருமே இந்த கருத்தை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது தமிழக அரசியல ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது இது ஒரு முதல் கட்டமான ஆட்சி கோட்பாடுங்கிறது வேற. அதத்தான் பிரதான அந்த கோட்பாட்டு அளவுலதான் நாங்க வந்து எல்லாரையும் சந்திச்சோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களையும் இடதுசாரிகளையும் எல்லா தலைவர்களையும் நாங்க போய் சந்திச்சதனுடைய அளவுல இன்னைக்கு வந்து இந்த அமைப்பை வந்து நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அப்ப முதல் முன்முயற்சி எடுத்ததே இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கறத வந்து உருவாக்குனதே விடுதலை சிறுத்தைகள். அதனால அடிப்படையில நாங்க இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து விலகப் போவதில்லை என்பது வெளிப்படையான உண்மை. இதை நான் உறுதியா சொல்ல முடியும். இது நாங்க விதைத்தது, நாங்களே இதை வந்து முன்முயற்சி எடுத்து இதை கட்டினது. ஆக நாங்க இதுல வந்து அதாவது வந்து இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தை பார்த்து பயப்படுபவர்கள் இதுல இருந்து ஒரு வதந்திகளை கலப்புறது, பல்வேறு வேலைகளை இதுக்கான வேலைகளை செய்யறாங்க. அது 2வது பட்சம். இப்ப என்ன இன்னைக்கு நடந்த இந்த சந்தேகங்கள்லாம் ஏன் கிளம்புது அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி இந்த சந்தேகங்கள் எழல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி சந்தேகங்கள் எழல. இது வந்து தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ரீதியில வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்து சொல்லி வர, இடையில வந்து இது திமுகவுக்கும் எங்களுக்கும் வந்து நல்லுறவு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பிறகு வந்து இன்னும் கூட்டணியா மாறல அப்படின்னீங்க. அதை நோக்கி வலுவா வைகோ பேசி வர, மதிமுக பேசி வர, இடைப்பட்ட நேரத்தில் அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்ல இந்த சந்தேகங்கள். இது வந்து ஊடகங்கள் பரப்புற செய்திங்க. நாங்க என்னன்னா நாங்க தெளிவா நாங்க சொல்றோம். நீங்க சொல்றது அடிப்படையில் எழக்கூடிய கேள்வி. நாங்க திமுகவுடைய அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம். தெளிவா சொல்லியிருக்கோம். நாங்க திமுகவுடைய அதிமுக ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்குன்னா அது வந்து கடைசி சமூகமான தலித் சமூகம் தான். அந்த அடிப்படையில் நாங்க எடுத்த முன்முயற்சிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து தேர்தலில் நாங்க பங்கெடுக்கிறோம், நாங்க போஸ்ட் ஓட்டுறோம், நாங்க எல்லாம் பண்றோம், தேர்தல் வேலை பார்க்கிறோம், ஆனா எங்களுக்கு எந்த இதுவும் லாபம் இல்லை அப்படின்னா நாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி என்ன பண்ணணும், எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கூட்டுகளுக்கும் ஒரே ஒரு சாவி வந்து ஆட்சி அதிகாரம் தான் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் நாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு கோட்பாட்டு அளவுல நாங்க வந்து முன்வைக்கிற இது. இன்னைக்கு வந்து திருவாரூர்ல வந்து 5 தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதுல முதல் தீர்மானம் வந்து இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்துல தலைவராக வந்து ஒருங்கிணைப்பாளராக வைகோ அவர்கள் வந்து இதுல இருக்கா. அவருக்கு இந்த நேரத்தில் நாங்க வந்து வாழ்த்துக்களை நாங்க சொல்றது கடமைப்பட்டிருக்கோம். 1. 2வது வந்து 8 பேர் கொண்ட கமிட்டி, ஒவ்வொரு கட்சியில 2 பேர். 3வது வந்து ஒரு குறைந்தபட்சம் செயல் திட்டத்தை வந்து 8 பேரும் சேர்ந்து வந்து 23ஆம் தேதி அவங்க உட்கார்றாங்க. இது 2ஆம் தேதி நவம்பர் 2 வந்து இது தொடர்பா வந்து அவங்க வந்து இந்த அறிக்கையை வந்து நாங்க சமர்ப்பிக்க போறோம். அது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் தொடர்பா 2ஆம் தேதி. நவம்பர் 28ஆம் தேதி பிரச்சார விளக்கா இது தொடர்பான பொதுக்கூட்டத்தை நாங்க தெளிவா இருக்கிறோம். இதுல வந்து எங்களுக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அப்படின்னா அது இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் தான். இதுக்கு மகத்தான தலைவராக ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற அண்ணன் வைகோ விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருப்போம். எந்த மாற்றம் இந்த ஒரு கூட்டு இயக்கத்துல தான் ஒரு தேர்தல் அணியாவும் சந்திச்சு நவம்பர் 28 நாங்கள் அதை அறிவிப்போம். நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு அணி மேலும் விரிவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நினைக்கிறீங்களா? எந்தெந்த கட்சி இதுல வரத்துக்கு ஒரே ஒரு செய்தி, இதுல இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்துல நாங்க என்னன்னா இன்னொரு இது என்னன்னா இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தை விரிவுபடுத்துவது, வலிமைப்படுத்துவது, இந்த 2 அஜெண்டாவை நாங்க எடுத்திருக்கிறோம். எவ்வளவு கட்சிகள் இந்த ஒரு அணியை தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறீங்க? பாமக ஆல்ரெடி தனியா நிக்குது. தமாக வருமா? தமிழ் மாநில காங்கிரஸ் வருமா? தேமுதிக இதை பிரிஃபர் பண்ணுமா? ஒரு வலுவான 2 வேற கட்சிகள் இந்த ஒரு அலைவரிசைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த 2 கட்சிகளும். இந்த 2 கட்சிகள் இதை பிரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லையெனில் வேற யார் வருவா? அதாவது இந்த 2 கட்சிகள்ல வந்து தேமுதிக தலைவர் வந்து நான் இப்ப எந்த கூட்டணியிலும் இல்ல, தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்ன கூட்டணி முடிவு பண்ணா போதுங்கிற அளவுக்கு ஒரு அவரும் அவருடைய மனைவியும்
திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு இவங்க சொல்வதே சொல்லி வரும்பொழுது சரி, என்றாலும் அவர் தேர்தல் 3 நாளைக்கு முன்னதான் முடிவெடுக்க போறாரு. அதிமுக கூட போறாரா, திமுக கூட போறாரா, தனியா போறாரா, பாஜக கூட போறாரா, அல்லது இவங்க கூட போறாரா, எதுனாலும் தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னதான். அதனால இப்பவே அவரை பற்றி ஒண்ணும் சொல்ல முடியாது. அவரே சொல்லி இருக்கிறதுதான் ஒண்ணு. அடுத்தபடியா தமாகவும் மார்ச் மாதத்துலதான் நாங்க கூட்டணி முடிவு பண்ணு சொல்றாங்க. என்ன இந்த 2 கட்சிகளும் வந்து ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு டிமாண்ட் திமுக சைடுல தேமுதிகவுக்கு பெருத்த டிமாண்ட் இருக்குது. சோ அந்த டிமாண்ட வந்து மேலும் அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் ஒவ்வொரு காய்களையும் தேமுதிக இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு டிமாண்ட் இல்லைங்கிறீங்களா? இல்ல, நீங்க வந்து பிரியாரிட்டி வைஸ்ல திமுக கிட்ட வந்து தேமுதிகவுக்கு அடுத்தபடியா காங்கிரஸுக்கு தான் இருக்குது. அது வெளிப்படையா தெரியாது. மதிமுகவை நோக்கி அழைப்ப பகிரங்கமா கருணாநிதி கொடுத்தாரு. என்றாலும் மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒரு வந்து திருதராஷ்டிர ஆலிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு வந்து அவங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு. சட்டசபை தேர்தல் வரும்போதே 2 பேருக்கு இடையில ஒரு மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்ட்ரஸ்ட், மியூச்சுவல் பரஸ்பர நம்பிக்கை என்ன 2 பேர்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. அது 2001 வெளிப்பட்டது, 2006 வெளிப்பட்டது. சோ அதுல வந்து வைகோ வந்து அதுல முடிவெடுத்து முந்திக்கிட்டாருன்னு அதை சொல்ல முடியும். இல்ல, இடைப்பட்ட காலத்துல 2 கட்சிகளும் சேர்ந்து வாய்ப்பு எல்லாம் பேசப்பட்டது. ராமதாஸ் திருமணத்துல கூட அதுக்கான வாய்ப்பு பேசப்பட்டது. வந்தா வரவேற்பு. நிச்சயமாக ராமதாஸ் வந்து செயற்குழு பொதுக்குழு முடிவு செய்யினாரு. வைகோ மகிழ்ச்சி அண்ணன் தம்பி ஏமாந்தான்னு பேசியிருக்கிறாரு. கூட்டணி பற்றிய ஸ்பெசிபிக்கான கேள்வி திமுக தலைவர் சொன்னார். கணேசபுரத்தினுடைய திருமணத்தில் தெளிவா சொல்லிட்டார், கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது எந்த கட்டத்தில் அதை பத்தி சொல்ல இவர் சொன்னார். அறிக்கை கொடுத்தாருன்னு 2006 எல்ஜியும் செஞ்சியும் போனப்ப ஓபனா கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் மதிமுக சேர வரும்போது இங்கே வரலாம், செஞ்சியின் மூலமாக எல்ஜியின் மூலமாக வரலாம், அல்லது நேரடியாக கூட வரலாம் ஓபனா அறிக்கை கொடுத்தாங்க. அதுல இவரு சொல்றேன், இது 99 2004 மக்களவை தேர்தலில் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக 4 சீட்டு 2004 கொடுத்துன்னு நினைக்கிறேன். வைகோ சிறையில் இருந்தாருன்னு தோணுது. அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல திமுகவுக்கும் மதிமுகவும் கூட்டணி வந்திருக்குது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வரலங்கிறத நான் இதுல பதிவு பண்றேன். அடுத்தபடியா வந்து மதிமுக வந்து கட்சி மாறும் எல்லாத்தையுமே திமுக கைவிட்டதாட்டும் சொல்ல முடியாது. டிபிஎம் மைதீன் கான் வந்து அமைச்சரானாரு. இவர் தங்கவேலு வந்து ராஜ்யசபா ஆனாரு. இன்னும் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா உயர்ந்தபட்ச தலைவர்கள் எல்ஜி, செஞ்சி, கண்ணப்பன் இவங்க என்ன ஆனாங்க? இன்னும் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல இருப்பாங்க. மாசிலாமணிக்கு வந்து டிக்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசிலாமணிக்கு வேற சில சமூக காரணங்களுக்காக டிக்கெட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்திரிதாஸ் மாதிரி மாசிலாமணி லோக்கல் சொல்லாக்குள்ள ஒரு ஆளுதான். அது நிச்சயமா எனக்கு தெரியும். அதனாலதான் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலராக மதிமுக நான் என்ன சொல்றேன், ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலராக மாவட்ட செயலாளர் பொருளாளராக அவருக்கு முகவரி, அந்த முகவரி வைத்து நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து மதிமுக பற்றி நான் இன்னும் தெளிவாகவே சொல்றேன். 96 மதிமுக ஓட்டெடுத்தும் போது செல்வாக்கான தலைவர்கள் ஓட்டெடுத்தாங்க. அதே மதிமுக 2001 எடுக்கும்போது அந்த செல்வாக்கான தலைவர்கள் திமுகவுக்கு அண்ணா திமுக போன போது அந்த தொகுதிகளில் மிக குறைவாக வாக்களித்தார்கள். இதன் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். அந்திரிதாசுக்கு தெரியும். அது அப்ப திமுக ஒரே ஒரு எம்பி ஆசி தமிழ் ஜெயிச்சார். அப்ப அதுக்கு செல்வாக்கு போயிடுச்சு எடுத்துக்க முடியுமா? நீங்க பேசுறதே இதா நான் என்ன சொல்ல, அதுக்கு அடுத்த தேர்தல் கெயின் பண்ணிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் ஃபிளாப் ஆயிருக்காங்க. இது வந்து சகஜமா நடக்கக்கூடிய ஆல் அபவுட் அரித்மெட்டிக்ஸ். இந்த கட்சிகள் புதிய கட்சிகள் இல்ல, தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய கட்சிகள். இதே காம்பினேஷன் சந்திச்சு வரீங்க. இன்னைக்கு 4 கட்சிகள் இன்னைக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்துல இருக்கும். அது வலுவான அணின்னு சொல்றீங்க. திரு தமிழறிவு மணியன் இதுல இருந்து விலகினவர். இந்த நிலையில தமிழறிவு மணியன் வந்து அது நான் அடிப்படையில் விளைக்கிறேன். அன்னைக்கு தொடங்கின கூட்டத்தில் வந்து தமிழறிவு மணியன் வரல. அவரை நாங்க சேர்க்கவும் இல்ல. அவங்க சார்பா ஒருத்தர் அனுப்பி வைக்கப்பட்டாரு கூட்டணியில. தமிழறிவு மணியன் சொல்ற அவர் வந்து காமெடி பீஸுங்க. அவரை நீங்க பேசுறீங்க. மிக மோசமாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தை விமர்சித்து வருபவர் இல்லங்க. ஒரு நல்ல கொள்கை கொண்ட கூட்டணி வலுப்பெறணுங்க. அதனால எங்களோட வந்து அவர் வந்து இது பண்ணல. அதனால நீங்க தமிழறிவு மணியன் பேசுறீங்க. திரு ஜவாஹிருல்லா ஒரு 3வது அணி 4வது அணிக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஸ்கோப்பே கிடையாது. ஒண்ணு திமுக இல்ல அண்ணா திமுக. வேற ஏதாவது ஒரு அணினா ஏஜென்ட் போடுறது கூட இருக்காது அப்படின்னு உங்க கூட இருந்தவர் சொல்றாரு. எவ்வளவு பர்சன்ட் இந்த ஒரு கூட்டமைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்த்தா ஒரு ப்ரோவன் ட்ராக் ரெக்கார்ட் கடந்த ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆவரேஜ் எடுத்தாலும் கூட, ஒரு 15 வருஷம் ஆவரேஜ் எடுத்தாலும் கூட ஒரு 7% 8% இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு வாக்கு வல்லமை சேர்ந்திருக்கா? ஒரு சேர்ந்த ஒரு ஓட் பேங்க் 22 வருடமாக பல வெற்றி தோல்விகளை கண்டாலும் கூட, கூட்டணி இல்லாத நேரத்தில் போட்டியிட்டாலும் கூட எல்லா ஏஜென்ட்களையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் உயிர் துடிப்போடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும். அந்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம், சில நேரம் நீங்க பிரச்சனைகள் நீங்க எடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உங்கள் பக்கம் நின்றவர்கள், நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை சரி என கருதியவர்கள், அவங்களே நீங்க சொல்ற ஒரு நிலைப்பாட்டுல எலக்டோரலா இது வந்து ஒரு வின்னபிள் காம்பினேஷன் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டதுன்னு அவங்களே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. அலைவரிசை ரீதியா ஒரே அலைவரிசையில் இருக்கிறீங்க. அதாவது 1 week is not a longer period in politics என்று சொல்றதான் நான் சொல்ல முடியும். அதாவது அவங்க கட்சிக்குள்ள சில நேரம் பொறுத்து இருக்கலாம், வேற ஏதாவது சமயங்கள் வரலாம், ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கலாம் என்கின்ற அந்த திட்டம் கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்க வந்து எங்களுடைய நிராகரிச்சாங்க சொல்ல முடியாது. இன்றைக்கும் அவங்க வந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே, அந்த ஆர்ப்பாட்டங்களிலே, போராட்டங்களிலே அவருடைய இசைவு இருக்கிறது என்பது வேறு. கூட்டணியாக்கப்படும் போது சில காலம் அவர்கள் யோசிக்கலாம், அதுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுத்துதான் யோசிக்கிறாங்கிறத தாண்டி ஒரு தயக்கம் இருக்கிறது. உங்களுடைய வின்னபிலிட்டி மேல, உங்களுடைய வல்லமை மீது, ஒரு கூட்டமைப்பாக இருந்தது வல்லமை மீது, கூட்டணியாக இருந்தது வல்லமை மீது உங்களுக்கு தயக்கம் இருக்கிறது. அவங்க தயக்கம் நாங்க என்ன பண்ண, எங்களை பொறுத்தவரை ராமாயணம் மேலும் பல கட்சிகள் உருவாங்க, நிறைய பேர் சேருவாங்க, இருக்கிறவங்களுக்கே இருந்தவங்களுக்கே சந்தேகம் இல்ல. நாங்க நிக்கிறோம்ல, முன்னே நிற்பவன் சிவனோ எனில் அல்ல, நான்முகனோ எனில் முழுமுதற் பொருளையான எவனையும் ஆயினாக முன்வைத்த காலையில் பின்வையும் நாங்க நிக்கிறோம்ல. எங்க நம்பிக்கையோடு பல பேர் வருவாங்க. ஆனா ஜவாஹிருல்லா போனவர் திரும்பி வருவார். கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன அடிப்படையில் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரே உங்களுடைய ஆதங்கம், ஊடகத்துடைய ஆதங்கம், ஆதங்கம்லாம் ஒரு செய்தி இன்னைக்கு நாங்க மாற்று அணி அப்படிங்கிற சொல்றதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் சொல்றோம். இன்னைக்கு அண்ணன் வைகோவா இருக்கட்டும், எங்களுடைய தலைவரா இருக்கட்டும், இடதுசாரிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் முத்தரசனா இருக்கட்டும், தோழர் ஜிஆர் இருக்கட்டும், இந்த 4 பேர் மீதும் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் மீது வந்து ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு மாற்று அணி நாங்க தான் அப்படின்னு சொல்ற ஒரு மக்கள் முதல்வரா இருக்கிறவரா முன்னாடி இருந்தவரா இருக்கட்டும், இப்ப முதல்வர் ஆனவரா இருக்கட்டும், இப்ப அடுத்து வந்து நாங்க தான் அடுத்து முதல்வர் சொல்றவர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் குற்ற சிபிஐ வழக்கு இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, திமுக மீது இருக்கு, எல்லாருமே இருக்கு. ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு வந்து முக்கியமாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மக்கள் நலம் சார்ந்து ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டும், அந்த போராட்டங்களை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு இயக்கம் 100% உடன்படக்கூடிய அவருக்கே இதனது வல்லமை மேல சந்தேகம் இருக்கு. அதுதான் சந்தேகம் இருக்குங்க, சந்தேகம் இருக்கும், கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கும். நாங்க வந்து அதுக்கான செயல் திட்டங்கள் மூலமா நான் வந்து ஒவ்வொன்னா நாங்க கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அவசரப்பட்டு வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு முடிவு பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் அது அவங்களுடைய கருத்து. ஏதாவது இவங்க வந்து ஒவ்வொரு ஏற்கனவே ஆளுகின்ற கட்சிகள் மீது, ஆட்சிகள் மீது சில குறைபாடுகள், சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதை அவங்க தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுடைய இயக்கம், இந்த செயல்பாடுகள் இவைகளெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னும் காலங்கள் இருக்கிறது. காலங்கள் போக 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 அரசியல் இதே அண்ணன் அறிந்திரியா சொல்ற மாதிரி பொலிட்டிக்கல் கிளைமேட் என்ன வேணா மாறும். எல்லாம் அதாவது வந்து எல்லாருமே என்ன விஷயங்கள் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நான் நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நான் வந்து ஒரு தெளிவா சொல்லிடுறேன், இந்த தலைப்போ அல்லது இதனுடைய செயல்பாடுகளோ இதுவும் எங்களுக்கு ஒன்றும் நத்திங் டு சே. எங்களுக்கு திமுக பொறுத்தவரை எங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ அவங்க கூட்டு இயக்கம் நடத்துறாங்க, அவங்க வந்து மக்கள் பிரச்சனைகளை போராடுறாங்க, ரைட், அவ்வளவுதான். நாங்க இந்த விஷயத்துல எங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கு? இல்ல இதுல ஒரு செய்தி மட்டும், ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அவர் சொல்றாரு நாங்க மக்களுக்கு ஏதோ போராடுறோம், நாங்களும் போராடுறோம் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு அடிப்படையான செய்தி. பாருங்க, கலைஞர் அவர்கள் வந்து விஷ்ணுபிரியா இதுல வந்து தற்கொலை வழக்குல வந்து அவர் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா, முன்னெச்சரிக்கையா அவர் பேசுறது மாதிரி பேசுறாரு. அந்த விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்க பேசுறவரு, விஷ்ணுபிரியா வந்து எந்த வழக்குக்காக வந்து அவர் விசாரணை நடத்தினார்? கோகுல்ராஜ் வழக்கு. அந்த கோகுல்ராஜ் தொடர்பா கலைஞர் வந்து கொஞ்சம் கூட அவர் வந்து அறிக்கையில சொல்லல. கோகுல்ராஜ் படுகொலை செய்த குற்றவாளியா குற்றம் சாட்டப்படுகின்ற யுவராஜை கைது செய்ய வேண்டும் என்று கூட அவர் சொல்லல. அப்ப நீங்க இந்த அடிப்படையான மிக தெளிவா சொல்றாரு. மக்களுக்கு எதிராக, மக்களுக்கு விரோதமாக செயல்படுறது திமுக தான் இன்னைக்கு. இது வந்து தவறான, இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும். அதாவது வந்து ஒண்ணு எனக்கு லென்த்தியா சொல்றதா சொல்லிடுங்க, இல்ல பிரேக் கொடுத்து மறுபடியும் சொல்றேன். பிரேக் அப்புறம் விரிவா பேசுவோம். பட் கூட்டணி குறித்து பேசுறதுக்கு வந்திருக்கோம். இது குறித்து ஒரு அப்சர்வேஷன் ரொம்ப இல்ல, அதாவது வந்து தோழர் சொல்ற மாதிரி விஷ்ணுபிரியா கொலை வழக்குல வந்து இப்படிதான் அறிக்கை கொடுக்கணும், அப்படிதான் அறிக்கை கொடுக்கணும் தோழர் எதிர்பார்க்கிறார். ஆனால் முழுமையா தலைவருடைய அறிக்கையை இவங்க வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா இல்லையா தெரியல. இந்த வழக்குகள் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும்.
இரண்டாவது இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குற்றவாளிகளாக சட்டத்தின் முன் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் நீதிமன்றத்துக்கே சென்றார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கே சென்றார். இன்றைக்கு அந்த வழக்கு குறித்து நீதிமன்றத்துக்கு போன கட்சி திமுகவை தவிர வேற யார் இல்ல. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள். ஒரு வலுவான வாக்கு பிளவை இந்த ஒரு அணி செய்ய முடியும் இந்த நிலையில, இல்ல அவங்க நினைப்பது போல மேலும் விரிவாக்கம் செஞ்சு ஒரு வலுவான வாக்கு பிளவை செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி செய்தால் அது யாருக்கு ஆதரவா யாருக்கு எதிராக? அவங்க மாற்று சக்திங்கிறது உண்மைதான். எப்படி மாற்று சக்தின்னா பாமக ஒரு அணி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அணிக்கு அவங்க மாற்று சக்தி தான். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. பாமக 8 தொகுதியில போட்டிட்டா மதிமுக 7 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. திமுக அணியில அவங்க 7 தொகுதியில போட்டிட்டா இவங்க 4 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. இவங்க சொல்லுவாங்க நாங்க பெரிய புரட்சி வரோம் எழுச்சி வரும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இருக்க ஓட்ட அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு வாதம் எடுபடாதுங்க. நிச்சயமா எடுபடாது. இவங்க மாறி 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 எத்தனை மாறி மாறி வேணாலும் போட்டுடுங்க. திமுக அதிமுகவோட கூட்டணி போன கட்சிகள் தான். அது எத்தனை சீட்டு வாங்கினாங்க? அவங்க மாறி 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 யார்கிட்டையும் கூட்டணி வச்சதே இல்லையா? எங்களை மாத்திரம் ஏன் சொல்றீங்க? ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா திமுக அதிமுக சுற்றிதான் நீங்க வந்தாகணும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க. 2014 எங்களுக்கு வேட்பாளரை போடுவதற்கு கூட ஒரு மூச்சு விடாம ஒரு பிரீத்திங் டைம் கூட இல்லாம கடைசியாக முட்டு சந்திலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடப்பட்டோம். அதாவது நாகரிக அரசியலுக்கும் கூட்டணி தர்மத்துக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இடமில்லை என்பதை 2014 முட்டு சந்தில விட்டாங்க. நாங்க ஏழை கட்சி, எங்களால் பணம் இல்ல, அதனால வேட்பாளர்கள் தேர்வு செய்து அறிவிக்க ஒரு 4 நாள் கூட டைம் இல்ல. அதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? இதுதான் உங்க ஸ்ட்ரெங்த். இருந்தாலும் மீண்டும் வந்திருக்கோம்ல. இந்தியா சொன்னாங்க அவர்கள் ஓரம் போய்விடவில்லை, வைகோ ஓரம் போய்விடவில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வாழ்வாதார பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிறார் சொல்லிட்டு பேசினாங்களா, எழுதுனீங்களா? நான் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். இது ஒரு வாக்கு பிளவை கூட கணிசமா ஏற்படல. வாக்கு பிளவு வந்து திமுக வரக்கூடிய வாக்குகளையும் பிளக்கும், அதிமுக வரக்கூடிய வாக்குகளையும் பிளக்கும். ஏன்னா இந்த அட்வான்டேஜ் இல்ல அது என்ன இட் இஸ் அட்வான்டேஜ் அந்த ஒரு வாக்கு யாருங்கிறது வந்து அதிமுக இவங்க வாக்கு பிளந்தாலும் சரி பிளக்கலாலும் சரி திமுகவோட அதிமுக பலமான கட்சியா இருக்குது. அதிமுக தோக்கடிக்கணும்னா திமுக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க விரும்பக்கூடிய தேமுதிகவும் காங்கிரசும் அணியா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்தாதான் தோக்கடிக்க முடியும். இவங்க வந்து திமுக அதிமுக போட்டியில இவங்க ஒரு மெட்டீரியல் போல்ஸ் இல்லங்கிறதா என்னோட கருத்து. இவங்களோட போட்டிங்கிறது பாமக கூட தான். பாமகவோட அசாண்டேட் பெரிய சக்தியா இருக்காங்க. காரணம் வைகோ ஒரு பாப்புலர் லீடர், தமிழகத்தின் மக்கள் பிரச்சனைக்காக பல பிரச்சனைகளாக பண்ணியிருக்காப்புல. திருமாவளவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவர். முத்தரசனுக்கும் ஜி ராமகிருஷ்ணனுக்கும் ஒரு மீடியா வலிமையும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அப்ப 4 தலைவர்கள் இருக்கும்போது வந்து நாங்க தான் மாற்றணும்னு சொன்ன பாமகவோட ஜஸ்ட் எபோவா இருக்கிறாங்க இவங்க. இதுதான் இவங்களோட பொசிஷன். நான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு திமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கணும்னு எதிர்பார்க்குது. அதுல பல கட்சிகள் நாங்க உங்களுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு பேசிட்டு இருக்காங்க. தேமுதிகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நீங்க முன்பு எதிர்பார்த்த பாமகவாகட்டும். இந்த நிலையில திமுக அதிமுக 2 ஆப்ஷன்ஸையும் ஓபன் பண்ணி இப்பொழுது வைத்துட்டு இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி. உங்கள் பக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் வந்து இந்த இடத்துலயோ இல்ல நானும் பேசுறதுக்கான என்ன இருக்கு? என் பக்கம் வருமா வராதாங்கிறதெல்லாம் பேசக்கூடிய அல்லது விவாதிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கும் கிடையாது. அதுக்கான தருணம் எது கிடையாது, இடமும் கிடையாது. நிறைய கட்சிகள் கடைசி தேர்தல் வரைக்கும் உங்களோட தலைவருடைய அரசியலுடைய அவருடைய கடந்த கால அரசியல் பயணமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் வந்து அவர் உதாசீனப்படுத்தியது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தலைவருடைய ஆசையோடு தொடங்கப்பட்ட இயக்கங்கள்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் ரெகக்னிஷன் பெறுவதற்கு திமுக மிகப்பெரிய ஒரு உங்ககிட்ட வரல. நான் ஒண்ணு நிலநில நீங்க ஒரு விஷயம் நான் ஒரு பொதுவான கருத்து பொதுவான கேள்விக்கு சொல்றேன். நீங்க திமுக அட்டாக் பண்றதா நான் ஒரே வார்த்தை சொல்றேன்னா உங்க கட்சியை நீங்க காப்பாற்ற முடியாது. இந்த கூட்டணி இந்த கன்வேனர் நீங்க இயக்கத்தை நீங்க காப்பாற்றுகிறது சொல்ல 22 வருஷமா கழுகு கிட்ட நாங்க காப்பாத்திக்கிறோம். கழுகு இடத்துல நாங்க காப்பாத்தி எங்களை காப்பாத்தி கொத்த கழுகு கிட்டதா இல்லையான்ற வந்தவங்க எல்லாம் வெளிப்படையா சொல்றாங்க. 15ஆம் தேதி என்ன பேசினாரு? திராவிட இயக்கத்தினுடைய கடைசி கையிருப்பு மாநாட்டில் பேசிட்டு அடுத்த நாள் வந்தாருன்னா அதுக்குள்ள என்ன கையிருப்பு மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம்.
இவர்கிட்ட இருந்து இவங்க வச்சுக்க முடியாம இவங்களால வந்து பாதுகாக்க முடியாம வெளியேறி வந்து எங்க கிட்ட வந்தவங்களை ஆரோக்கியமான உடம்புல ரத்த தானம் பண்ணாங்க 1/2 மணி நேரத்துல சிக்ரெட் ஆயிடும். எங்களுக்கு புது ரத்தம் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி கவலை பல முக்கிய பிரச்சனைகளுக்காக யாரும் போனதே இல்ல பாரு. புது ரத்தம் வருதுங்கிறீங்க. பல முக்கிய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர் வைகோ, மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா அதே கன்சிஸ்டன்சியோட கொடுத்துவார். ஆனா மதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய எண்ணிக்கை இருக்கிற அளவுக்கு புதிதா வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வந்து ப்ராபபிள் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர் கூட்டி செல்லப்பட்டாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. எங்களுக்கு புது சொன்னது போல உங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை திறப்பின் போது இருந்த எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு மதிமுக இருக்கிறாங்க? அதுக்காக புது வரலன்றது புது வந்து இப்ப எஸ்டாபிஷ் லீடர்ஸ், அதாவது நாங்க மாசிலாமணி ஒரு ஒன்றிய செயலராக இருந்து அவரை மாவட்ட செயலராக்கி அவரை பொருளாளர் ஆக்கின பிறகு அவருடைய முகவரி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக அப்படி நாங்க உருவாக்கி அதுதான் தெரியுதே தவிர புது ரத்தம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அண்டர் கரண்ட் ஓடிட்டே இருக்கு. அது நிச்சயமா விளைவுகள் ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட விளைவு? ஒரே நிமிஷம். எப்படிப்பட்ட விளைவுனா 2007 மாயாவதி வரும் யாரும் அனுமானிக்கல. பத்திரிகை சொல்லவே இல்லை. ஜெயிச்சாங்க. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வருவார் சொல்லி யாரும் அனுமானிக்கல. எல்லாம் பிஜேபியில காங்கிரஸ் சொன்னாங்க. கெஜ்ரிவால் வந்தாரு. அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தமிழ்நாட்டிலே புதிய சக்திகளாக அன்டெஸ்டட் போர்சஸா இருந்தாங்க. பட் ஆனா நீங்க தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வரக்கூடிய இயக்கங்களா அந்த கூட்டியக்கத்துல இருந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அதுவும் சேர்த்து தானே பார்க்கப்படும். சும்மா வச்சுட்டு பரணம் அவர்கள்ட்ட நீங்க வந்து பலரும் வருவார்கள். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெளியே 10,000 அதை விட பன்மடங்கு கருத்தரிக்கை வைக்க ஆண்மை சக்தி எங்களுக்கு இருக்கு சார். எங்களுக்கு அபாஷனே பாதுகாக்கிற தலைவருக்கு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் அபாஷன் தெரியும்? 2 கட்சிகளுமே வாக்கு பேர் போனவங்க. வருத்தம் தான் படுறேன். அவருடைய பாவம் அவர் வேதனைப்படுறாரு. அதுக்கு என்னுடைய வருத்தத்தை அவருடைய கன்சர்ன் கொடுக்குறாங்க. உங்க கூட்டணியில கடைசி தேர்தல் வரைக்கும் இந்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய திரு ஜவாஹிருல்லா திமுக கூட்டணியை காட்டிலும் அதிமுக கூட்டணியில நாங்க சிறப்பா நடத்தப்பட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கேள்வி அவரு தான் சார் கேட்கணும். சிறப்பா எப்படி நடத்தப்பட்டாங்க அவருதான் கட்சியில மிகச்சிறப்பாக சொல்றேன். அவர் வந்து திமுக எங்களை சரியா நடத்தலன்னு சொல்லல, சிறப்பா நடத்தணும் சொல்லிருக்காங்க. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன சொல்ல முடியாது. அந்த கேள்வி நீங்க வந்து அந்த கொஸ்டின் டு தி ரைட் பர்சன் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். திமுக கேட்கக்கூடாது. ரைட். நான் எல்லாரோட இறுதி வாதத்தை கேட்க இருக்கிறேன். திரு வன்னியரசு. இல்ல இதுல நான் இந்த விவாதம்ங்கிறது வந்து மாற்று சக்தி அப்படிங்கறதுல நினைக்கிறேன். நான் சுருக்க விரும்பல. நான் இந்த தலைப்புல இருந்து சுருக்க போகல. நான் இது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கறது யாரும் வந்து மறுக்க முடியாது. இன்னைக்கு அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கே கூட ஒரு மாற்று தேவை இருக்கு அப்படிங்கறது அவரே உணர்வார். ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து 2 கட்சிகளுக்குமே வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் அல்லோல கல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மாற்று தலைவர்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்கன்னா இவங்க 4 பேரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுவும் கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியாவும் வந்து வலிமையுள்ள ஒரு கட்சின்னா கூட்டு இயக்கம்னா நீங்க யாரும் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து முழுமையா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நாங்க இருந்திருக்கோம், அதிமுக இருந்திருக்கோம். அங்க வந்து தொடர்ச்சியா வஞ்சிக்கப்பட்ட ஒரு இயக்கமா தான் நாங்க இருந்திருக்கோம். குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து நடைவேணம் போயிட்டு வர்றாரு ஸ்டாலின் அவர்கள். நாங்க நடைவேணத்தையும் நாங்க எதுவும் சொல்லலாம். ஆனா முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை போறாரு, இமானுவேல் சேரன் எபனேஸ்வரம் போறாரு. அந்த நினைவிடத்துக்கு கூட அவர் போறதுக்கு வந்து அவரால் முடியல. இது என்னன்னா இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அடிப்படை இது ஒரு பார்சியாலிட்டி பாக்குறாங்க. ஒரு அடிப்படையான என்னன்னா நாங்க வந்து மக்கள் நல கூட்டியக்கம்ங்கிறது எந்த அடிப்படையில நாங்க சொல்றோம். சாதிய பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கூட்டு இயக்கம் நிற்கும். அந்த அடிப்படையில ஒரு தேவை இருக்கு, வெற்றிடம் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம்
நவம்பர் 28 நடக்கிற அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு போகும் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப சுருக்கமா திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றான ஒரு எண்ணம் ஒரு பகுதி வாக்காளர்கள் உண்டு. அதை கவர்ந்தெடுக்கிறது தான் பாமக முயற்சி பண்ணாங்க. பாமக போட்டியா இவங்க வந்திருக்காங்க. இந்த 4 கட்சிகளும் சரி பாமகவும் சரி 2006 விஜயகாந்த் புது போல்ஸா 8.3% வாக்கெடுத்தார் இல்லையா, அதே மாதிரி புது போல்ஸ் அல்ல, மாறி மாறி எத்தனை வேணாலும் போட்டு விடுங்க. திமுக அண்ணா திமுக கூட்டணி போன கட்சிகள் தான். இந்த ரெண்டு கட்சிக்குள்ள யார் முதல்ல வராங்கிறதா போட்டி. அதுல இந்த அணி கொஞ்சம் எட்ஜா இருக்க மாதிரி தெரியும். பாமகவோட போட்டி திமுக அதிமுக எதிரான களத்துல பாமகவோட போட்டி இந்த அணிக்குங்கிறது உங்களுடைய பார்வை. போட்டி சொல்ல முடியாது. ஓகே, அது நாங்க அந்த ஒரு இத கன்சிடர் பண்றதுல பாமக ஓகே புதைக்குழிவுக்கு போய்விட்ட தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஒற்றை எஜெண்டாவோடு இருக்கிறோம். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றாகாது என்கின்ற அந்த காரணத்திலே மக்கள் நல கூட்ட இயக்கம் வலுவாக இருக்கிறது. ஆகவே வருங்காலத்திலே நாங்கள் தேர்தலை மாத்திரமல்ல மக்கள் நல இயக்கங்களிலும் நிச்சயமாக நிற்போம், நிலைப்போம், வாழ்வோம், வளர்வோம், தேர்வோம், தெளிவோம். தோழர் வன்னியரசு கிட்ட இந்த கருத்தை நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னா தளபதியினுடைய நடைப்பயணத்துல அந்த நமக்கு நாமை பயணத்துல அவர் போகின்ற வழிகள் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது மத தலைவர்கள் அல்லது பெரியவங்க எல்லாம் சந்திக்கிறது அல்லது மரியாதை செய்திருக்காரு. சகோதரர் மறைந்த இமானுவேல் சேகரனுடைய அவர்களுக்கும் மரியாதை செலுத்திருக்கார். அவர் செய்திகள் அவர் பார்க்க தவறி இருப்பாரு. ஆக திராவிட அதாவது நீங்க செய்தித்தாள்களையோ அல்லது ஊடகத்தில் வந்தக்கூடிய செய்திகளோ நீங்க சரியா பார்த்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஜாதிகளை பார்த்து நடத்துகிறது கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனால் பாதுகாப்பான இயக்கம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தவறான செய்தி நீங்க சொல்லாதீங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகத்திற்கும் அவர் போகிற பாதையில் என்ன இருக்கிறதோ அவற்றுக்கான முறையான மரியாதை செய்திருக்கிறார். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். மக்கள் நல கூட்டு இயக்கம் தன்னுடைய அடுத்த கட்டத்தை அறிவித்திருக்கிறது. அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர். நாங்கள் மிக கவனமாகவும் நிதானமாகவும் எங்களுடைய அடிகளை எடுத்து வைக்கின்றோம் அப்படிங்கிறது இந்த கூட்டு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோவுடைய கருத்து. அடுத்த கட்டம் என்ன? மேலும் கட்சிகள் இணைய போகிறதா? இப்பொழுது ஒரு சிறிய பின்னடைவு என்று தான் கூற வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஒரு கூட்டமைப்பில் நாங்கள் இடம்பெறல அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த சேலஞ்சஸ் இந்த சவால்களை தாண்டி மேலும் கட்சிகள் இடம்பெறுமா? ஒரு வலுவான மாற்றாக அமையுமா? காணல் நீராக அமையுமா? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பரந்தாமன், திரு அந்தரிதாஸ், திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு வன்னியரசு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒரு தேசமே தலை குனியக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தேசிய தலைநகரத்திலிருந்து வெகு தூரத்தில் இல்லை. அக்லாக் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மாட்டிறைச்சி வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. ஒரு கும்பல் அவரை தேடி வருகிறது. கொலை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான படுகொலை நிகழ்த்தப்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு பதற்றத்தையும் தேசம் முழுக்க ஏற்படுத்துகிறது. மாட்டிறைச்சி வைத்திருந்தார் அப்படின்னு வதந்தி பரப்பப்படுகிறது. நாங்க வைத்து கூட இல்லை அப்படிங்கறது அவங்க குடும்பம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே வைத்திருந்தாலும் அதற்காக கொலையா? அதுவும் இது போன்ற ஒரு கொலை நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொலையா? இது ஒரு மத நல்லிணக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது அல்லவா? இதற்கு காரணம் யார்? காரணம் என்ன? வித்திடுவது என்ன? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நம்முடைய திரு நிஜாமுதீன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய தேசிய லீகுடைய பொதுச் செயலாளர் திரு நிஜாமுதீன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து இணைகிறார். திரு எஸ் ஆர் சேகர், இது நிச்சயமாக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். உங்களுடைய கட்சியும் வருத்தத்தையும் உங்களுடைய கன்சர்ன்ஸையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. பட் ஆனா அது வெளிப்படுத்தக்கூடிய அதே வேளையில உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஒரு சென்சிட்டிவிட்டியோட தான், சரியான உணர்வோட தான் உங்க கட்சியுடைய பிரமுகர்கள் இதை அணுகுறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை, சந்தேகத்தை, வருத்தத்தை, அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. திரு சேகர், முதல்ல தாத்ரி சம்பவத்துக்கு அருண்ஜேட்லியிலிருந்து இந்தியாவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரை
வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே கண்டனத்தை நானும் தெரிவிக்கிறேன், எல்லாருமே தெரிவிப்பார்கள், அதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பின்னாலே பல தலைவர்கள் பல கருத்து சொல்லுகிறார்கள். அந்த கருத்தை ஒவ்வொருவரையும் ஒரே குரலிலே பேச வைக்க முடியுமா என்றால் அது முடியாது. ஆனால் அதற்கு முன்னாலே சம்பவத்தை சொல்லுங்க ஹரி. பேசுறவங்க யாரோ கிடையாது, உங்க கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள். இல்ல, அதாவது கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் சொன்னது உங்க காதுல விழல, கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி சொன்னது உங்க காதுல விழல. ஆக உங்க காதுல விழுந்ததெல்லாம் காதுல விழக்கூடாதவை விழுந்திருக்கிறது. விழக்கூடாதவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விவாதம் நடத்தி அதன் மூலமாக குறைக்கலாம் என்கிற நோக்கத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது. ஏனென்று கேட்டால் இந்தியாவினுடைய 36 மாநிலங்களில் 29 மாநிலங்களிலே பசுவதை தடை சட்டம் இருக்கிறது. இது பிஜேபி கொண்டு வந்ததல்ல, இதற்கு முன்னாலே பல ஆண்டு காலத்துக்கு முன்னாலே காங்கிரஸ் காலத்திலே இருந்து இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக இப்போது இருக்கக்கூடியது பசுவதை தடை என்கின்ற பெயரிலே மாட்டிறைச்சி தடையை நீங்கள் பசுவதை தடையாக இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மாட்டிறைச்சி தடை இல்லை, குடும்பம் மறுக்கிறதா ஒரு கொலை நடந்திருக்கிறது. ஆனா இதை விபத்து என்கிறார் அமைச்சர், விபத்து என்று சொல்கிறார். மகேஷ் சர்மா, டாக்டர் மகேஷ் சர்மா அமைச்சர், உங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் இது விபத்துங்கிறார். இதை யாரா கண்டிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லக்கூடிய அருண்ஜேட்லி கண்டிச்சிருக்கிறாரா? ராஜ்நாத் சிங் கண்டிச்சிருக்கிறாரா? மிக மோசமான கருத்துன்னு சொல்லிருக்கிறாரா? ஒரு திட்டமிட்ட ஒரு பயங்கரமான நிகழ்வை விபத்துன்னு சொல்வதை, அதுவும் ஒரு அமைச்சர் சொல்வதை உங்க கட்சி ஏற்கிறதா எதிர்க்கிறதா? இல்ல, அதாவது உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கமானது அந்த இஸ்லாமிய சகோதரன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவிப்பது மாதிரி எனக்கு தெரியவில்லை. மாறாக உணர்ச்சி பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் மூலமாக ஏதாவது இவர்கள் இணைந்து விட போகிறார்களே என்று நீங்கள் சந்தேகப்படுவதோ அல்லது அரசாங்கம் உடனே நீதி விசாரணைக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு இதை பூதாகரமாக செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன அடைய போகிறீர்கள் என்று புரியவில்லை. இன்றைக்கு மீடியாக்களுடைய மிகப்பெரிய பிரச்சாரம் பசுவதை தடையை மாட்டிறைச்சி தடையாக சொல்லுவதுதான். அதை நான் ஒரு காரணத்துக்காக மிக மோசமான முறையில் ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இந்திய உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி விவரிக்கப்படுகிறது? உங்க கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் பிரச்சனை. சங்கீத் சோம் அந்த மாநிலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றார்? பசு கொலைக்கு பழிவாங்க வேண்டும், பசுவை கொலை செய்தவர்களை யூபி அரசாங்கம் எப்படி காப்பாத்துதுங்கிற கொலையா இருக்கிறது. மிக மோசமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனித உயிர், ஒரு இந்திய உயிர். இப்படி அணுகுவது இந்த பிரச்சனை பசுக்கொலை மிக முக்கியமானது. மனித உயிர். என்னுடைய அருமை சகோதரர் ஹரிஹரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. காரணம் என்ன சொன்னால் இதற்காக நிச்சயமாக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய அளவிலே அல்லது இதுல உரசல்களை எதை ஏற்படுத்தியிருக்கிறது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் சொல்றாரு, இப்ப நான் கேட்கிறேன் ஹரிஹரன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு நபர் ஓடுகிறார், அவரை தவறான ஒரு அர்த்தத்தோடு சேர்ந்து போட்டு பிடித்து அவருக்கு ஒரு உயிர் மரணத்தை ஏற்படுத்துகிறார்கள் வைத்துக் கொள்வோம். அது உயிர் மரணத்தை ஏற்படுத்துவது தவறு என்கின்ற ஒரு புறம் இருந்தாலும் கூட சம்பவம் நடந்து விட்டது. அதற்கு பின்னாலே ஆக வேண்டிய விஷயத்தை மட்டும்தானே பார்க்க வேணும். மாட்டிறைச்சி தடை பசுவதை தடை அல்ல.
மாட்டிறைச்சி தடை கிடையாது. அது மட்டுமல்லாமல் பசுவதை தடை என்பது இந்திய அரசாங்கத்தாலே அரசமைப்பு சட்டத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 26 மாநிலங்களில் இருக்கிறது. இது பாஜக ஆட்சியிலே வந்திருக்கிறது. காஷ்மீரில கூட இன்றைக்கு தான் சுப்ரீம் கோர்ட் கூட அதற்கு அது மாட்டிறைச்சி தடைக்கு தான் விலக்கு அளித்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில இந்த செய்வது அதுவும் ஒரு மாமா போய் நடந்த ஒரு கொலைக்கு இந்த ஒரு டெக்னிக்காலிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு நேரமே கிடையாது. யூபி அரசாங்கமும் கூட அவர் வீட்டுல பிரிட்ஜ்ல இருந்தது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியான்னு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணுது. எல்லா தரப்பிலையும் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிசைசேஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பட் இதே வேளையில மத்திய பொலிட்டிசைசேஷன் நடத்துவது உங்களை மாதிரி மீடியாக்கள் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது நேரடியா மத்திய அரசாங்கத்தை இதை குற்றம் சாட்டுவது, இதற்கு பிரதமர் பொறுப்பேற்கணும். பாரதி அங்க ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிக மோசமானது. நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டியது, வெட்கப்பட வேண்டியது. அதற்காக தேசத்தில் லா அண்ட் ஆர்டர் மாநில பிரச்சனை நேரடியா மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது அரசியலாக்குவதா பார்க்கிறேன். அவர்கள் தான் தூண்டி விட்டார்கள். நாட்டில் பாஜக தான் தூண்டி விட்டார்கள். அங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா அடி, இங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா அடின்னு சொல்லி தூண்டி விட்டவர்கள் பாஜக ஆட்சிக்காரர்கள். என்ன பொறுத்தவரை காவிகளை நான் மதிக்கிறேன், காவி சாமியார்களை நான் மதிக்கிறேன். இந்த நாட்டில் அகோரிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மனிதக்கறி சாப்பிடக்கூடிய அகோரிகளுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதமரோ இல்ல ஆளும் கட்சியுடைய அவர்கள் தான் பாருங்க, ஒண்ணு வேண்டாம். மகாராஷ்டிரால ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறாங்க. என்ன சட்டம்? மாட்டுக்கறி வைத்திருந்தால் 5 ஆண்டு தண்டனை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருந்தா 3 வருஷம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றதை விட மாட்டுக்கறி வைத்திருப்பது குற்றம் என்று கருதக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த நாட்டில் வழங்கப்படக்கூடிய சட்டம் 3 ஆண்டுகள் தண்டனை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு மாட்டுக்கறி வச்சிருந்தா 5 ஆண்டுகள் தண்டனை. இப்படியெல்லாம் மக்களை உசுப்பேற்றி விட்டு இவர்கள் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு மோடியின் தலைமையில ஒரு அகோரின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை மிக சொல்ல முடியாது. இந்த நாட்டுடைய ஒரு குடிமகன், இந்த நாட்டு ராணுவத்தை சேர்ந்த ஒரு குடிமகனுடைய தந்தை ஒரு மோசமான நிலையில் உலகமே தாக்கப்பட்ட தாக்கப்பட்ட அந்த ராணுவ வீரனுடைய தந்தையை காப்பாற்றியது, காப்பாற்ற முயற்சி செய்தது பக்கத்தில் இருக்கிற இந்துக்கள் தான். இந்துக்கள் நல்லவர்கள். இந்துக்களை நான் குற்றம் சொல்ல முடியாது. பெரும்பான்மை இந்துக்களை நீங்கள் திசை திருப்பி மதவாதிகளாக மத வெறியர்களாக மாற்றுவதற்காக பாஜக ஏற்படுத்தியுள்ள திட்டம் தான் இது. மாட்டுக்கறி என்ற வெறியை வச்சு ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு பிரச்சனை. நான் திசை திருப்புகிறேனா நீங்கள் திசை திருப்புறங்க? ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக உலகளவிலே இந்தியாவை தலைமுறை செய்திருக்கிறார். இந்த முறை எடுக்கிற திட்டம் மாட்டுக்கறி திட்டம் உலகம் அறியும். இந்தியா இதே சீனாக்கு போய் நம்ம இவர் பிரதமர் என்ன பண்ணிருக்காரு? மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறாரு. உலகத்தை அதிகமாக மாட்டுக்கறி ஏற்படுத்தக்கூடிய நாடாக இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 8 மில்லியன் டன் மாட்டுக்கறி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி உலகத்தில் பிரான்ஸ் அந்த பக்கம் தள்ளி முதல் நிலையில இந்தியா வந்திருக்கிறது. இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அந்த காலத்துல வேதம் சொல்லுது, அது சொல்லுது, வேகனதா சாப்பிட்டா அதெல்லாம் எனக்கு இல்ல. அவர் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாது எனக்கு இல்ல. இங்கே சாதாரண ஒரு குடிமகன் செய்ததற்காக அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்றுக்க முடியாது. அங்க நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான மிருகத்தனமான செயல்களை மாற்றுக்கிறது இல்ல. இது நேரடி அரசியலாக்குவது. இந்த கட்சி சமாஜ்வாதி அரசியலாக்கி தூண்டிவிட்டது யாருமே காங்கிரஸ் அரசியலாக்கல. இவர்கள் அரசியலாக்கி தூண்டிவிட்ட காரணத்தினால முறையான குற்றச்சாட்டை பிஜேபி இந்த ஊர்ல விஷயத்தை சொல்லி 1980 மீரட்டில் இருக்கக்கூடிய மசூதிக்குள்ள பன்றி போனது என்ற காரணத்தினாலே 280 இஸ்லாமிய சகோதரர்களை சுட்டு வீழ்த்தினார்கள் காங்கிரஸ்காரர்கள். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி அதையும் கண்டிக்கிறோம். அதே அந்த அரசாங்கம் சம்பந்தமே இல்ல. இந்த சூழ்நிலையில மாட்டிறைச்சியும் பசுவதை தடையும் ஒன்றாக சேர்ந்து தவறான வழியில பிரச்சாரம் செய்வது என்பது நியாயமா? பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகள் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைத்திட முடியும். நடந்திருப்பது மிக மோசமான விஷயம். இதை வைத்து பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் தேடுவதற்காக அனைத்து கட்சிகளும் முயற்சி செய்கின்றதோ அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. நான் இங்க ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகிறேன். 2002 ஹரியானா மாநிலத்தில் 5 தலித்துகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மாட்டுத்தோலை உரித்து அந்த கரையை எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டிற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் இதே இந்த அகோரித்தனம் கொண்ட மக்களால் தான்.
இன்றும் அதே நிலையிலே அகோர ஆட்சிகள் நடக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிலை. சேகர் போன்றவர்கள் எங்க போய்விட்டார்கள்? நிஜாமுதீன் அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. அந்த அகோரிகள் பெயரிலே ஐஎஸ் இருக்காங்க சிரியால. உலகம் முழுவதும் இதை வைத்து ஒரு கம்யூனல் அட்மாஸ்பியர் உருவாக்க வேண்டாம் எல்லா அரசியல் அமைப்புகள்ட்டையும் நம்ம திரு சேகர் நீங்கள் சொன்னது போல ஆழ்ந்த வருத்தத்தை ஒரு பக்கம் வெளிப்படுத்தி வரீங்க. மத்திய அரசு வெளிப்படுத்தியிருக்கிறது, உள்துறை அமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார், அருண்ஜேட்லி வெளிப்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனா இதே வேளையில உங்க கட்சியிலேயே சில எலிமெண்ட்ஸ், பாரத பிரதமரே கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எங்க கட்சியில சிலர் சொல்வது அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரியது, துரதிருஷ்டமானது அப்படின்னு. ஆனா அதே எலிமெண்ட்ஸ் திரு சாக்ஷி மகாராஜ் போன்று, யோகி ஆதித்யநாத் போன்று, இன்று இந்த மாதிரி திருவாய் மலர்ந்திருக்கிறாரு சங்கீத் சோம் போன்று இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து பேசி வர இயல்பா குற்றச்சாட்டு பிரச்சனை உங்க மீது சுட்டி காட்டப்படுது. சோ இவங்களெல்லாம் கட்டேல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறுப்பீங்களா திரு சேகர்? இல்ல, நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி என்ன என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில நீங்கள் சுட்டிக்காட்டிய 1, 2, 3, 4, 5, 6 நபர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், அதே மாதிரியாக இவர்களை ப்ரொவோக் பண்ணக்கூடிய மற்ற நபர்கள் வேறு ஒரு இடத்திலேயும் 1, 4, 5, 6 மட்டுமல்ல, ஒரே ஒரு நபரை 50 பேருக்கு சமமாக அளவிலே ஓவாசி போன்றவர்கள் நெருப்பை உமிழுகின்ற சூழ்நிலையில ஆக அந்த சர்வசாதாரணமாக பஞ்சு போல பக்கத்தில் போட்டு அடைத்து அதாவது விதிமுறை அல்ல. இவர்கள் பேசுவது தவறான விஷயம் என்பது இரண்டாவது கருத்து இல்ல. ஆனால் இதை மட்டும் மிகப்பெரிய பூதாகரமாக அதற்காக எங்க கட்சியில் ஒரு 10 பேர் உழுவாங்கன்னா அதுக்கு ஒரு பிரிகேட் வச்சிருப்பீங்களா? பிரிகேட் வைக்கல. இப்படி உமிழுகின்றவர்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடக்கணும். இவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது உங்களுடைய என்னையும் பேச வைக்கிறது. அதுதான் உண்மை. யாரும் பேசல. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டுக்கு நான் குடிமன்றத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய கொலை சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் சொல்லும் போது நானும் ஏன் பேசவில்லை, நானும் ஏன் பேசவில்லை என்று துடிக்கிறது. பேசிவிட்டார். தூண்டுதல் அப்படி இருந்திருக்கிறது. திரு ஓவைசி தொடர்ந்து பேசி வருகிறார். உங்களால மறுக்க முடியாது. அவர் பேசுவதற்கு பாஜகவே காரணம். தூண்டுகிறது பாஜக இல்ல. ஓவைசி பேசுறதுக்கு சாக்ஷி மகாராஜ் காரணம், சாக்ஷி மகாராஜ் பேசுறதுக்கு ஓவைசி காரணம். 2 பேரும் ஒருத்தர் காரணங்கிறதுக்காக நெருப்பு முழுவதும் தயவு செய்து நாட்டை பாழாக்க வேண்டாம். நாட்டுடைய நாடு பாழாகாமல் இருக்கும். இல்ல இல்ல, இது ஒரு சாதாரண மாட்டுக்கரையை வைத்திருந்தான் என்பதற்காக ஓட ஓட அடிச்சு சாவடிக்கக்கூடிய, அதுவும் ஒரு கோயிலில் பிரசங்கத்தை ஏற்படுத்தி அந்த கோயிலில் ஸ்பீக்கரை போட்டு கத்தி அந்த மக்களை கூட்டி கொண்டிருக்கக்கூடிய செயல் உலகமே இந்தியா தலைகுனிந்து இருக்கிறது. 2வது முறையாக உடைக்கப்பட்ட போது தலைகுனிந்தது. இப்பொழுது மீண்டும் தலைகுனிகிறது. எப்பொழுதெல்லாம் அகோரர்களுடைய ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் தலித்துகள் கொலை செய்யப்பட்டார்கள் 2002. அப்போது வாஜ்பாய் ஆட்சி. திரு சேகர் இறுதி கருத்து. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய மக்களுடைய உண்மையிலே இந்த நாட்டினுடைய மக்கள் மதசார்பற்றவர்கள். காரணம், இந்த நாட்டினுடைய மெஜாரிட்டி மதமானது மதசார்பற்ற தன்மை கொண்டது. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும், உறவோடு இருக்க வேண்டும் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதை பிரிப்பதற்காக இதே மாதிரி அரசியல் அமைப்புகள் இந்த நாட்டுடைய செக்யூலர் ஃபேப்ரிக்கை கிழித்துத்தான் எங்களுடைய அரசியலை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் on all sides of the divide தயவு செய்து இந்த நாட்டுடைய செக்யூலர் ஃபேப்ரிக்கை ஒரு
ஒரு மத ஒற்றுமையை கிழிக்காம இருக்கிறதுக்கு பாடுபடணும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த தேசமும் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு மாற்றுச்சி வைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு நபரை கொலை செய்வது அப்படிங்கிறது நிச்சயமாக தேசம் தலைகுனிய வேண்டிய ஒரு அவமானம். இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் பாதுகாப்பதற்கு அரசுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு இதை அரசியலாக்காமல், இதுல வந்து ஒரு அரசியல் லாபம் தேடாமல் ஒரு நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துறதுல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு நிஜாமுதீன் அவர்களுக்கும் திரு சேகர் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி.